கைஸ், வெல்கம் டு மை டிடி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தாங்க. இன்னைக்கு டிமார்ட்டில் நான் வந்து கிச்சன் ஆக்சசரிஸ் தாங்க வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பரான பொருட்கள். இது நீங்களும் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் இல்லையா? டிமார்ட்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு மாதாவரத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு வந்து போயிருந்தேங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அங்கே போய் நம்ம நினச்சதை விட அதிகமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கொசு பேட்டுங்க, மஸ்கிட்டோ பேட். ஸோ இது வந்து இப்போ நிறைய கொசு இருக்குது ரெண்டல் ஹவுஸில், அதனால் இது ரொம்ப தேவைப்படுது. ஒன்று ஏற்கனவே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து மேனுவலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பட்டனை அழுத்தினா ஆன் ஆகிற மாதிரி இருக்குது, நல்லாவும் இருக்குது, லைட்டும் எரியிற மாதிரி. ஸோ இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட் ஒன்று வாங்கியிருக்கேங்க. ஸோ இது வந்து நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேங்க. ஸோ இது நம்ம வந்து கால்மெரி மேட்டாகவும் யூஸ் பண்ணலாம், வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுலேயே வந்து நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருக்கேங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அபி ஃபார்ம்னு சொல்லிட்டு கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபார்ம் ஒன்று. ஸோ அதுக்கு வந்து நம்ம மருந்தோ ஏதாவது வேப்பெண்ணெய் கரைசல் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஸ்ப்ரேயர். ஸோ அதனால இதை வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இந்த மக்கு வந்து வீட்டுக்கு தேவை. ஸோ ஆல்ரெடி இருந்த மக்கு வந்து உடஞ்சிருச்சு, அதனால அதை ஒன்று வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்க போனது ஒரு சில பொருட்கள் வாங்க தான் போனேன். ஆனால் அங்கே போனதுமே நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றது பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ பொதுவாக வந்து கிச்சனுக்கு நிறைய என்னென்ன தேவை அப்படின்றது தான் நான் யோசிப்பேன், அதை தான் பார்ப்பேன் வாங்கிறதுக்கு. பாருங்கள், இது வந்து ஸ்ப்ரேயர் வந்து சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம வந்து கடாயிலேயே வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து அழகாக சிக்கன் 65 ஏதாவது போட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த பேன்லேயோ இல்லை கடாயிலையோ வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் வந்து குழந்தைங்களுக்காக இதை வாங்கியிருக்கேன். அடுத்து இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கிளிப்பு வாங்கியிருக்கேன். நம்ம துணியெல்லாம் வந்து போட்டோம்னா பொடியிலேருந்து பறந்து போயிடுது. அடுத்து டீ வடிகட்டி. இந்த டீ வடிகட்டி எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, ஓன் ஹவுஸ்க்கு போகிறப்போ நம்ம டீ போடுறோம் அப்படின்னா நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை, எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இல்லையா ரெண்டல் ஹவுஸ்க்கு. ஸோ அதனால் அங்கே ஒன்று எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஸோ பாட்டில் ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கி நம்ம கிச்சனில் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்குது. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணும்போது கீழே போட்டு உடச்சிருவோம் அப்படின்ட்டு நான் வந்து பாட்டில் வந்து பொதுவாக அவாய்ட் பண்ணிடுவேன். சில பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஸோ பாட்டில்ஸ் இல்லை, ஸோ அதனால இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி மாங்காய் ஊறுகாய் நான் போட்டதை இன்ஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன். அந்த ஊறுகாய் வந்து நான் ஒரு பவுலில் வச்சு மூடி போட்டிருக்க மாதிரி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ அடுத்து வந்து இதுவுமே ஓன் ஹவுஸ்க்காக வாங்கியிருக்கேங்க. ஸோ அங்கே போனால் நம்ம வந்து கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு லைட்டரெல்லாம் வேணும் அப்படின்ட்டு இதையும் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 59 ரூபா தான் ரேட். வரிசையாக பார்க்கும்போது டிமார்ட்டில் வந்து எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மியாக தாங்க இருந்துச்சு. அதனால தான் டக்கு டக்குன்னு வாங்கி போட்டு ஓடியாந்துட்டேன். இல்லைன்னா ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க இல்லையா. இது நமக்கு வந்து பேட்டரி எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ அதனால இதை அப்படியே செட்டாக வாங்கிட்டேன். அடுத்து ஆல்ரெடி நம்ம வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ போட்டிருப்பேங்க. ஸோ அதில் வந்து இந்த பாட்டில்ஸ் வாங்கியிருப்பேன், 4 பாட்டில் வாங்கியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு பாட்டில் இருந்தால் வாங்கிட்டு வரலான்ட்டு தான் இன்றைக்கி போனவே. மெயினாக வந்து அதுக்கு தான் நான் போனது. போனால் அங்கே பாட்டில்ஸே இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 4 பாட்டிலும் 5 பாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் நமக்கு தேவையான ஒரு 2 பாட்டில் இந்த மாடலில் 2 வாங்கிட்டேன். ஸோ ஏர்டைட்டாக இருந்தால் நல்லா வந்து ஈஸியாக இருக்குது, எறும்பெல்லாம் உள்ளே போக மாட்டேங்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வேர்க்கடலை, உடச்சக்கடலை அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வாங்கின பாட்டில்ஸில் வந்து நம்ம நட்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பாட்டில் வந்து 149 வருது. நல்ல ஒர்த்து தாங்க, ரொம்ப நல்லா டைட்டாக சூப்பராக இருக்குது. அடுத்து இதை ஹேண்ட் கிளாத் நம்ம வந்து கிச்சனில் வந்து இதை மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம சமைக்கிறோம், கையே வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கிட்டு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதை வாங்கியிருக்கேன்.
ஸோ இது பிடிச்சிருந்தது எனக்கு, அதனால இது வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே இது சின்ன சைஸாக வாங்கிட்டு வந்துட்டேங்க தெரியாமல். ஸோ க்ரீன் டீயோ இல்லை லெமன் டீயோ நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி வாங்கின டீ கப்பையும் நான் காமிக்கிட்டு பாருங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இந்த தடவை வந்திருந்தது டிமார்ட்டில், அதனால இதை வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து ப்ரமோஷன் பண்ணலை. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் வந்து வேணும்னா வாங்குவீங்க இல்லைங்களா, தெரியாமல் இருக்கும் சிலருக்கு, அதுக்காக தான். ஸோ ஒரு கப்பு வந்து 449 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பழைய கப்பை காமிக்கிறேன் பாருங்க. நான் இதுதாங்க. ஸோ ரொம்ப சின்ன சைஸாக வாங்கிட்டேன், பார்க்கும்போது அழகாக இருந்தது, அதனால இதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் நான் இப்போ இன்னைக்கு போகும்போது பார்த்தேன். ஸோ இந்த சைஸ் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக குடிக்கிறதுக்கும். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி சொல்லுவது, ஒரு 1/4 டம்ளர் கூட வந்து பிடிக்க மாட்டேங்குது, அதனால தான் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சைஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து ஒரு சூப்பரான கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இது வந்து இது அது என்ன சொல்கிறது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பீங்கான் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்குங்க ஒரு கப்பும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 ரூபா தாங்க. ரொம்ப வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நம்ம மோர்லாம் வந்து போட்டு குடிக்கிறோம், லெஸ்ஸி போட்டு குடிக்கிறோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும், முக்கியமாக வந்து வீடியோஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இன்னும் ஒரு குட்டி ஜாருங்க. இது பார்க்க அழகாக இருந்துச்சு, இதில் என்ன போட போகிறேன் அப்படின்றது என்னோட கிச்சனில் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். இதுவுமே நல்ல ஏர் டைட்டாக இருக்கு பாருங்க, செம்ம டைட்டாக இருந்துச்சு, அதுக்காக தான் இதை வாங்கினேனே. சாதாரணமாக கேப் போட்டுருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். இங்கே பாருங்க, நல்லா ஏர் டைட் இருக்குது. நம்ம வந்து நட்ஸ் ஏதாவது கிச்சனில் இருக்கும்பொழுது போட்டு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மேபி அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நட்ஸ் போட்டு, ஏன்னா எறும்பெல்லாம் உள்ளே போகாது, நல்லாவே இருக்குது. ஸோ இது ஒரு 2 பாட்டில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பூட்டு தேவை, கேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன், ஓன் ஹவுஸ்க்கு. ஸோ அங்கே இருக்க பூட்டுலாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, மழையில் நடந்து. இந்த பேகுமே வந்து அங்கே வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க, டிமார்ட்டில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சரவணா ஸ்டோர், ரேவதி அந்த மாதிரி போகிறோம்னா நிறைய பேக்லாம் கொடுப்பாங்க, அதில் அழகாக பேக் பண்ணி எடுத்து வந்துடலாம். அங்கே போனோம்னா வெறும் கையில் தான் அள்ளிட்டு வர மாதிரி இருக்கும், அதுக்காகவே இந்த பேக் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து பைசா கொடுத்து தான் வாங்கணும். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ருபீஸோ என்னமோ சம்திங். ஸோ இது வந்து நல்லா இருக்குது பேகு. பட் இருந்தால் ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா இந்த பேக்கை வந்து திருப்பி மறுபடியும் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுங்க கையோட, ஏன்னா அங்கே போகும்போது பேக்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா போனீங்கன்னா வாங்குறதுக்கு, அதுக்காக தான் அந்த பேக் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி 3 வாட்டி போயிட்டேன், அதனால் 3 பேக் வந்துடுச்சு வீட்டில், ஏன்னா நான் போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு மறந்துடுறேங்க. அடுத்து இது வந்து ஹேண்ட் கிளாத்து, குழந்தைங்களுக்காக வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது. 20 ரூபா தாங்க இது ஒரு கிளாத்து. ஸோ இதை நம்ம வந்து வெளியில் வாங்கினா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளாத்துமே நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதனால இது வாங்கினேன் 2 பேருக்கு. இன்னைக்கு டிமார்ட்டோட பர்ச்சேஸ் இவ்வளோதாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ எனக்கு வந்து ரேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து டிமார்ட்டில் போய் வாங்குறேன். இதே வந்து மற்ற இடத்துல வாங்குறோம் அப்படின்னா இந்த ஜார்லாம் வந்து ரேட்டே வந்து அதிகமாக தான் இருக்கும், இல்லை ஆன்லைன்லேயுமே அதிகமாக தாங்க இருக்கும், நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப வந்து ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது வந்து உடனே கடகடன்னு காலி ஆகிடுது. ஸோ நான் மசாலா ஐட்டம்ஸ் பாக்ஸ், அந்த பாட்டில்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் போகிறப்பெல்லாம் காலி ஆகிடுது, அது எப்போ தான் வருது எப்போ தான் விற்கிது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. போனால் 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் வாங்கினா ஒரு 6 இல்லைன்னா ஒரு 8 அந்த மாதிரி வாங்கினா தாங்க ஸ்பைசஸ் ரேக்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறதுக்கோ இல்லைன்னா மஞ்சத்தூள், மசாலா தூள் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கோ ஒரு 200 கிராம்லேருந்து 250 கிராம் போடுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சால்ட் பெப்பர் பாட்டில் மாதிரி நான் சொல்கிறது, சின்னதாக வாங்கினா அது வந்து பத்த மாட்டேங்குது. 100 கிராம் வாங்கினா அதில் ஒரு 80 கிராம் தான் உள்ளே பிடிக்குது, அதுக்காக தான். ஸோ நமக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறப்போ போய் டிமார்ட்டில் போய் பார்த்து கிடச்சிதுன்னா நான் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஸோ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கிட்டேன். இன்னுமே நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பொருட்கள் அது வாங்குறப்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கூடவே ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் டிமார்ட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல. நம்ம வீட்டுக்கு கம்மி ப்ரைஸில் நம்ம வந்து கிச்சன் ஆக்சசரிஸாக இருக்கட்டும், இல்லை மளிகை பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பொருட்களும் வந்து தரமாக இருக்குது. நம்ம மற்ற கடையில் போய் வாங்குறத விட இந்த கடையில் ரேட் கம்மியாக இருக்குது. நான் அதை வந்து கம்பேரிஷன் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.